வணக்கம் மக்களே, நான் உங்கள் Prithivi Raj. வெல்கம் டு Jollyooo. ஓகே, ஸோ இன்னைக்கு வெக்காப்ஸ் விளையாட்டில் நம்ம ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிங்க்கையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ முடிஞ்சோடனே இதை பற்றிய கமெண்ட்டையும் கீழே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 10 வார்த்தைகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எடிட்டோரியல் இருந்து தான் எடுக்கிறோம். சரியா, ஹிந்து எடிட்டோரியல் இருந்து தான் நம்ம இந்த வெக்காப்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக வாங்க, இதில் இருக்க வேர்ட்ஸையும் கற்றுக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க, மறக்காமல் எழுதி வைங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆலிபோலில் கேஆர்ங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் AffairsCloudல நம்மளோட KR10ங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 65% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா, ஸோ மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தீபாவளிக்கும் ஆஃபர் போய்க்கு இருக்கு. ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட SSC லைவ் கிராஷ் கோர்ஸும் போய்க்கு இருக்கு நம்மளோட ஆப்ல. ஸோ எல்லாருமே சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்க, ஏன்னா தீபாவளி ஆஃபர் இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேஆர் லாஜிக், அதாவது கேஆர் லாஜிக்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி மெயில் பண்ணணும்னாலும் kaneeshreenalogics@gmail.comக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஐடியும் இதுதான். ஓகே, அதாவது Prithivi Raj, அதாவது பிருத்திவி பராக்னு இருக்கும். ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. டெலகிராமும் இதுதான். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த kaneeshreenalogics@gmail.com தான் நம்மளோட மெயில் ஐடி. அதுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆம்பிட். ஆம்பிட்னா என்னன்னா ஒரு எல்லை. சரியா, அதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்றது, இல்லாட்டி எல்லை, அதுதான் அதோட மீனிங். சரியா, எல்லை இல்லாட்டி நம்பிக்கை. சரியா, சுற்று. ஸோ அது ஃபுல்லாமே இதோட மீனிங் தான். ஆம்பிட்னா ஒரு பாசிட்டிவான, ப்ராட் மைண்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ராட் மைண்டட். ஸோ அதையும் ஆம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு பாசிட்டிவான வார்த்தை தான். ஸோ அதோட சினானிம் என்னென்ன? பவுண்டரி, அதுக்கடுத்து ரேஞ்ச், ஸ்கோப், எக்ஸ்டென்ஷன். இது எல்லாமே என்னது? ஆம்பிடோட சினானிம் தான். சரியா, இந்த ஸ்கோப், எக்ஸ்டென்ஷன், ஒரு விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறது, ஒரு பாசிட்டிவான வார்த்தை தானே அது. ஸோ அதான் என்னது? ஆம்பிட். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா நேரோனஸ், அதாவது குறுகலான. அடுத்து பேரோசியலிசம் அப்படின்னா என்னன்னா குறுகலான எண்ணமுடைய, அதாவது நேரோ மைண்டட். சரியா, இதுக்கு ஆப்போசிட் தான் இது ரெண்டும். அவ்வளவுதானே, எழுதிக்கங்க, நோட்ஸும் எடுத்துக்கோங்க. சரியா, வீடியோவும் கவனிங்க, நோட்ஸும் எடுத்துக்கோங்க மறந்துடாம. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். ஆனா என்ன மீனிங்னு தெரியாது. நீங்க நோட்ஸ் எடுக்கலன்னா நோட்ஸ் எடுத்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். கிளியரா? அடுத்து போலாமா? அடுத்து ப்ரொவிஷன். ப்ரொவிஷன்னா என்னன்னா ஒரு விஷயத்த கொண்டு வர்றது, அதாவது ஒரு சட்டம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே என்னது? ப்ரொவிஷன் தான். ஓகே, தமிழ் மீனிங் எழுதி போடவா? ப்ரொவிஷன்னா என்னது? அதாவது ரூல், ஒரு ஆணை, சட்டம், விதி. ஸோ அது எல்லாமே என்னது? இந்த ப்ரொவிஷன் தான். ஓகே, கிளியரா? அடுத்து போலாம். ஸோ இது எல்லாமே எழுதிக்கோங்க. ரூல், லா, ரெகுலேஷன், பிரின்சிபல் அண்டு ஸ்டாட்யூட். ஓகே, அடுத்து எத்தோஸ். இப்படின்னா என்னன்னா ஸ்பிரிட்னு அர்த்தம். அதாவது ஸ்பிரிட், கேரக்டர், ப்ரிவைலிங், டெண்டன்சி. அதாவது தமிழ் மீனிங் எக்ஸாக்டா என்னன்னு சொல்லலாம்னா ஒரு கொள்கை. ஓகே, கொள்கை, தத்துவம். வேற என்ன வரும்? ஒரு சித்தாந்தம் கூட சொல்லுவாங்களாமா. ஐடியாலஜினா என்னது? சித்தாந்தம். ஸோ அது எல்லாமே இதே மீனிங் தான். சரியா, ஸ்பிரிட், கேரக்டர், ப்ரிவைலிங், டெண்டன்சி, ஐடியாலஜி, பிரின்சிபிள், எசன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகே, அதுக்கடுத்து இதுக்கு ஆப்போசிட், அதாவது இது மைண்ட் ரிலேட்டட். மேல இருக்க எல்லாமே நம்மளோட கொள்கை, தத்துவம், சித்தாந்தம்ங்கிற எல்லாமே நம்மளோட பிரெயின் ரிலேட்டட் தானே, மைண்ட் சம்பந்தப்பட்டது. இதே அதை பிசிக்கலா கொண்டு வரது என்னது? இதுக்கு ஆண்டனி. சரியா, பிசிகாலிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் என்னது? பிசிகாலிட்டி. ஓகே, அடுத்து போலாம். ஸோ தமிழ் மீனிங் தயவு செஞ்சு இங்கிலீஷ் சினானிம் எழுதுறதோட தமிழ் மீனிங் எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. யாராவது பார்ப்பாங்க எதுவும் நினைப்பாங்கன்னா எதுவும் பண்ணாம ஒழுங்கா எழுதி வச்சுங்க. ஏன்னா தமிழ் எழுதுனா உங்களுக்கு நிறைய வேர்டுக்கு மீனிங் தெளிவா புரியும், ஞாபகமும் இருக்கும். ஓகே,
அடுத்து அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் என்னன்னா சித்தாந்தம், சரி ஒரு நிமிஷம், திருத்தம் மாதிரி சொல்லிட்டேன், போனதா சொல்லிட்டேன். அமெண்ட்மெண்ட் என்னது, ஒரு விஷயத்த சரி பண்றது, அதாவது திருத்துறது. ஓகேயா, அதாவது மாடிஃபை பண்றது. சரியா, மாடிஃபிகேஷன், ரிஃபார்ம், அல்டரேஷன், அமெலியோரேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், ரெக்டிஃபிகேஷன், அதாவது ஒரு விஷயத்த சரி பண்ணுவது. சரியா, திருத்தம், சரி செய்தல். ஸோ அது எல்லாமே என்னது, அமெண்ட்மெண்ட் தான். ஓகே, மாடிஃபிகேஷன், ரெஃபார்ம், அல்டரேஷன், அமெலியோரேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், ரெக்டிஃபிகேஷன். அதுக்கு ஆப்போசிட் அப்ப என்னென்ன வரும், அதை பாதிப்படைய செய்யறது, அதாவது டேமேஜ் பண்றது. சரியா, டேமேஜ், ஹார்ம், ஹர்ட், பர்சன். ஓகே, அடுத்து போலாம். அடுத்து டிப்ரிவேஷன். ஸோ டிப்ரிவேஷன் என்னன்னா, ஒரு விஷயம் பத்தாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்னது, டிப்ரிவேஷன். அதாவது பற்றாக்குறைன்னு கூட சொல்லலாம். ஓகே, டிப்ரிவேஷன் என்னது, பற்றாக்குறை. ஓகே, ஒரு விஷயம் கம்மியா இருக்கு, அதாவது டிவஸ்டிச்சர், டிசோசியேஷன், பற்றாக்குறை மட்டும் இல்ல, ஒரு விஷயம் அது நெகட்டிவான வார்த்தை. டிசோசியேஷன் என்ன, டிப்ரிவேஷன் தான். ஓகே, செக்ரிகேஷன், அடுத்து செவரன்ஸ், அடுத்து அசார்ட்மெண்ட். இது எல்லாமே இதே மீனிங் தான். இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்ப, இதுக்கு ஆப்போசிட், பற்றாக்குறைக்கு ஆப்போசிட் என்ன, இருக்கிறது தானே, அதாவது இன்டெலிஜென்ஸ், இன்க்ளூஷன், அதாவது புகுத்துறது, பிஸ்டோவல். ஓகே, பெஸ்டோவல். இது எல்லாமே இதுக்கு ஆப்போசிட் தான். டிப்ரிவேஷன் என்னது, பற்றாக்குறை, அதுக்கு ஆப்போசிட் உள்ளுக்க புகுத்துறது, அதாவது இன்க்ளூஷன், இன்டெலிஜென்ஸ், பிஸ்டோவல். ஓகேவா, அடுத்து அடுத்து ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ்னா என்னன்னா, ஒரு பாசிட்டிவான வார்த்தை தான் இது. அதாவது ஒரே வேவ் லென்த்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி தமிழ் மீனிங் பார்க்கணும்னா ஒரு அதிர்வு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரிசோனன்ஸ். அடுத்து அனுதாபம். சரியா, எம்பத்தினா அனுதாபம் தானே, எம்பத்தி. பரிதாபப்படுறது, அடுத்து இறக்கப்படுறது. ஸோ அது எல்லாமே இதே மீனிங் தான். ஓகேயா, ஒரு முச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. சரியா, ஒரு நம்பிக்கையோ இல்லாட்டி ஒரு அக்ரிமெண்ட். சரியா, அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஒப்பந்தம் பண்றது, அது எல்லாமே ரெசோனன்ஸ்லாம் வரும். ஓகே, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா தனியா விடுறது. அலூப்னஸ்னா என்ன, தனித்து இருக்கிறது தானே அலூப்னஸ், ஐசோலேஷன், டிட்டாச்னஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே தனிமை அப்படின்னு அர்த்தம். மேல இருக்க ரிசோனன்ஸ்னா என்னதுன்னா, ஒரு பாண்டிங் இருக்கு, அது மாதிரி கூட சொல்லலாம். சரியா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாட்டி ஒரு நம்பிக்கையோ இல்லாட்டி ஒரு பாண்டிங்கோ இருக்கிறது தான் என்னது, மேல இருக்குது ரெசோனன்ஸ். ஓகே, அடுத்து ஸ்வேர் பை. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றது என்னது, ஸ்வேர் பை. சரியா, அட்வொகேட், பேங்க், பிலீவ் இன், நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட், என்டோர்ஸ், ஹேவ் ஃபெய்த் இன். இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், நம்பிக்கை இல்லாத, அதாவது டிஸ்அப்ரூவ், ஆப்போசிட். சரி, அப்போஸ். ஓகே, ஸோ ஸ்வேர் பைனா என்னது, நம்பிக்கை இருக்கு, பிலீவிங், ட்ரஸ்ட், என்டோர்ஸ், பேங்க், அட்வொகேட், ஹேவ் ஃபெய்த், நம்பிக்கை. தமிழ்ல கூட எழுதிக்கங்க. ஓகே, அடுத்து போலாம். அடுத்து கேன்வாஸ். ஸோ கேன்வாஸ்னா என்னன்னா, கம்பெயின், சப்போர்ட், எலெக்ஷனியர், சாலிசிட் ஓட்ஸ், ட்ரம்ப். அதாவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பீப்புள்ஸ்ட இருந்து சப்போர்ட் கிடையாது, அதாவது சப்போர்ட், ஒரு சப்போர்ட் பண்றாங்க. சரியா, அது என்னது, கேன்வாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றது, சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள். ஓகே, சப்போர்ட்டுக்கு தமிழ்ல என்ன வரும், ஆதரவு. ஓகே, ஆதரவு. ஸோ ஆதரவு தான் என்னது, கேன்வாஸ். அதாவது கேம்பெயின், எலெக்ஷனியர், சாலிசிட் ஓட்ஸ், ட்ரம்ப் அப், சப்போர்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னென்ன வரும், ஸோ சப்போர்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன, எகென்ஸ்டா இருக்குது தானே, அதாவது எதிர்க்கிறது, ப்ரொட்டஸ்ட், தடுக்கிறது, ரெசிஸ்ட், கெயின்ஸு. ஸோ அது மாதிரி. ஓகே, ஸோ கேன்வாஸ்னா என்னது, ஆதரவு. அடுத்து போலாம். நான்ஸ். ஸோ இப்படின்னா என்னன்னா டிஸ்டிங்ஷன் அர்த்தம். ஓகே, டிஸ்டிங்ஷன் என்ன, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தை தானே அது, டிஸ்டிங்ஷன். ஓகே, ஸோ அதோட சினானிம்னா என்னென்ன வரும்,
nounsனா டிஸ்டிங்ஷன் அது போட்டாச்சு. சப்ஸ்ட்லி சப்ஸ்டிட்லி ஓகே. அடுத்து டிகிரி, அடுத்து ரிஃபைன்மெண்ட். ஓகே, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ டிகிரி, ரிஃபைன்மெண்ட், சிமிலாரிட்டி. அதுக்கு ஆப்போசிட் என்னது? சிமிலாரிட்டி, அலைக்னஸ். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நவுன்ஸ்னா என்னது? டிஸ்டிங்ஷன். ஓகே. ஸோ அதோட மற்ற சினானியம் எழுதிக்கோங்க. சப்டில்டி, டிகிரி, ரிஃபைன்மெண்ட். ஓகே. நான்ஸ். ஸோ அதோட ஆன்டனிமே எழுதிக்கோங்க. தமிழ் மீனிங் எழுதிக்கோங்க. ஒரு விஷயத்த நுட்பமா சொல்றதுன்னு சொல்லலாம். சரியா? நுட்பம். ஓகே. இல்லாட்டி நுணுக்கம், துல்லியம், அது எல்லாமே வரும். சரியா? துல்லியமா ஒரு விஷயத்த சொல்றது அது என்னது? நவுன்ஸ். ஓகே. டிஸ்டிங்ஷன், சப்டில்டி, டிகிரி, ரிஃபைன்மெண்ட் எல்லாமே. அடுத்து போலாம். ஓகே. அரேனானா என்னன்னா அரங்கம்னு அர்த்தம். சரியா? ஏரியா, ஸ்பியர், ரியல்ம், ப்ரொவின்ஸ், டொமைன், செக்டார், ஃபாரம், டெரிட்டரி. இது எல்லாமே இதே மீனிங் தான். அரேனா அதாவது ஒரு அரங்கம். சரியா? அங்கே ஒரு விஷயம் யாராவது பேசலாம், இல்லாட்டி விளையாடலாம். சரியா? ஏதோ ஒன்று நடக்குது, அங்கேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு பெரிய ஸ்பேஸில் ஏதோ ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி நடக்குது, அதை நம்ம பார்க்குற இடம் பேர் தான் என்னது? அரேனா. ஓகே. அரங்கம். ஏரியா, ஸ்பியர், ரியல்ம், ப்ரொவின்ஸ், டொமைன், செக்டார், ஃபாரம், டெரிட்டரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி லைட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோமா? ஸ்பீடா. ஸோ ஒரு நிமிஷம். ஆம்பிட்னா என்னது? ஒரு விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்றது, ஒரு எல்லை, சுற்று, ப்ராட் மைண்டட், அது எல்லாமே என்ன வரும்? ஆம்பிட்ல வரும். கிளியரா? ஸோ சினானிம் என்னென்ன? பவுண்டரி, ரேஞ்சு, ஸ்கோப்பு, எக்ஸ்டென்ஷன். அதுக்கு ஆன்டனிம் நேரோனஸ், பேரோசியலிசம். ஓகே, அவ்வளோதான். அதுக்கடுத்து ப்ரொவிஷன்னா என்ன? ஒரு ஆணை, சட்டம், விதி, அது எல்லாமே ப்ரொவிஷன் தான். ஓகே. ரூல், லா, ரெகுலேஷன், பிரின்சிபல் அண்ட் ஸ்டாச்சு. அடுத்து எத்தோஸ்னா என்னது? கொள்கை, தத்துவம், சித்தாந்தம். ஸோ அது எல்லாமே இதெல்லாம் வரும். ஸோ சினானிம் என்ன? ஸ்பிரிட், கேரக்டர், ப்ரிவைலிங், டெண்டன்சி, ஐடியாலஜி, பிரின்சிபல் அண்ட் எசன்ஸ். ஓகே. ஸோ அதோட ஆன்டனிம் வந்து பிசிக்காலிட்டி. அடுத்து அமெண்ட்மெண்ட்னா வந்து ஒரு விஷயம் வந்து திருத்தம் செய்யறது, அதாவது சரி செய்தல், அது ஃபுல்லாமே. ஸோ அதோட சினானிம் என்ன? மாடிஃபிகேஷன், ரிஃபார்ம், அல்டரேஷன், ஆமிலியோரேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், ரெக்டிஃபிகேஷன். அதோட ஆன்டனிம் என்னென்ன வரும்? அதுக்கு ஆப்போசிட், அதாவது திருத்தம் செய்யறதுக்கு ஆப்போசிட் என்ன? டேமேஜ் படுத்துறது தானே. டேமேஜ், ஹார்ம், ஹர்ட், ஒர்சன். ஓகே. அடுத்து டிப்ரிவேஷன் என்னது? பற்றாக்குறையா ஒன்று இருக்கிறது, அதாவது பத்தாம இருக்கிறது. ஸோ அதோட சினானிம் என்னன்னா டிவெஸ்டிச்சர், டிசோசியேஷன், செக்ரிகேஷன், செவரன்ஸ், அசார்ட்மெண்ட். ஓகே. ஸோ அதோட ஆன்டைம் என்னென்ன வரும்? இன்டெலிஜென்ஸ், இன்க்ளூஷன், பிஸ்டோவல். ஓகே. பற்றாக்குறையா இருக்கிறது. இன்டெலிஜென்ஸ்னா என்னது? ஆப்போசிட், ஒரு விஷயம் கிடைக்கிறது. சரியா? கொடுக்கிறது. அடுத்து ரிசோனன்ஸ்னா என்ன? ஒரு பாசிட்டிவான வார்த்தை தான். அதாவது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம், சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிர்வு, அனுதாபம், இரக்கம், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. சரியா? அதுக்கு ஆப்போசிட் என்னது? தனியா இருக்கிறது. சரியா? தனிமை, ரெண்டு பேருக்கு இடையில எந்த பாண்டிங்கும் இல்ல. ஓகே. ஸோ அதானது அலூப்னஸ், அசோசியேஷன், சாரி ஐசோலேஷன். அடுத்து டிட்டாச்ட்னஸ். ஓகே. அடுத்து ஸ்வேர் பைனா என்னது? நம்பிக்கை, அதாவது அட்வொகேட், பேக், பிலீவ் இன், ட்ரஸ்ட், என்டோர்ஸ், ஹேவ் ஃபெய்த் இன். நம்பிக்கை ஸ்வேர் பைனா. அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? நம்பிக்கை இல்லாத, அதாவது அப்போஸ் அண்ட் டிஸ்அப்ரூவ். ஓகே. அடுத்து கேன்வாஸ்னா என்னது? ஆதரவு தானே. கேன்வாஸ்னா ஆதரவு. ஸோ கேம்பெயின், எலெக்ஷன் இயர், சாலிசிட் ஓட்ஸ், ட்ரம் அப் அண்ட் சப்போர்ட். ஓகே. அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? கெயின்ஸு, ப்ரொடெஸ்ட், ரெசிஸ்ட். ஓகே. தடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கிறது. ஓகே. அடுத்து நவுன்ஸ்னா என்னது? நுட்பம், துல்லியம். ஸோ நுட்பமாகவும் துல்லியமாகவும் இருக்கிறது தான் இது. ஸோ அதோட சினானிம் என்னது? டிஸ்டிங்ஷன், சப்டில்டி, டிகிரி,
ரிஃபைன்மெண்ட். ஓகே, அதோட ஆன்டனிம் என்ன வரும்? சிமிலாரிட்டி, அலைக்னஸ். ஓகே, அடுத்து அரேனானா என்னது? அரங்கம். சரியா? அதாவது ஒரு பெரிய ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிற பேர் தான் என்னது? அரங்கம். ஓகே, ஏரியா, ஸ்பியர், ரியல்ம், ப்ரொவின்ஸ், டொமைன், செக்டார், ஃபாரம் அண்ட் டெரிட்டரி. அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்திய கமெண்ட்டை வந்து வீடியோ கீழே பண்ணிருங்க. அண்ட் டெய்லி ரெகுலரா வாங்க, நோட்ஸும் எடுத்துக்கோங்க, அதை ரிவைஸும் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏதாவது டவுட்னாலும் மெயில், அதாவது நம்மளோட மெயில் ஐடிக்கு பண்ணாலும் ஓகே, நம்மளோட KRLogics. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ். சரி, இதுக்கும் வந்து மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னாலும் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. டெலிகிராம் ஐடியும் இதுதான். ஸோ ஏதாவது PDF வேணும், ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யா, ஓகே, முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.